ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய் ரக்ஷக் சரணம் தேவா. இன்று நாம் ஸ்ரீ சாயின் சச்சரிதம் அதிகாரம் 9 பார்க்க போறோம். இந்த அதிகாரத்தில் பாபாவின் கருணை, பக்தர்களோட அனுபவங்கள், நம்பிக்கை எப்படி வலிமையா மாறுது அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்குது. சாதாரண கதை இல்ல, நம்ம வாழ்வோட சம்பந்தமா இருக்கும் உண்மையான அனுபவங்கள் தான். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 9. விடை பெறும்போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாது இருத்தலின் விளைவு, சில நிகழ்ச்சிகள், பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும், பக்தனின் அனுபவம், பாபா எவ்வாறு திருப்தியுடன் முன்பிக்கப்பட்டார். முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர்ச்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்று மட்டுமே கூறப்பட்டது. சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்றும் சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஷீரடி புனித யாத்திரையின் குணாதிசயம். ஷீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால், எவரும் ஷீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது. அப்படி செல்வாரே ஆனால் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார். ஆனாலும் எவரேனும் ஷீரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கி இருக்க முடியாது. பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடைபெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார். இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும். இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விலக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் பாபாவின் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துக்கள் நேரிடுவது உறுதி. இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம். தாத்யா கோத்தே பாட்டில் ஒருமுறை கோபர்காங் கடைவீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார். அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காங் கடைவீதிக்கு செல்ல போவதாக கூறினார். பாபாவோ, அவசரப்படாதே, சிறிது தாமதித்து கடைவீதிக்கு செல், கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார். ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா, சாமாவையாவது மாதவ்ரா தேஷ்பாண்டே உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார். இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்யா கோத்தே உடனே குதிரை வண்டியை ஓட்டிச் சென்றார். 2 குதிரைகளில் ரூபாய் 300 விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது. சாவல் கேணியை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டது. தாத்யா அதிகமாக காயப்படவில்லை. ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவில் கொண்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்ஹார் கிராமத்துக்கு செல்லும் போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது. ஐரோப்பிய பெருந்தகை. ஷீரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹேபின் அறிமுக குறிப்புடன் வந்தார். ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார். அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார். எனவே அவர் 3 முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார். ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்து விட்டார். கீழேயுள்ள திறந்த வெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார். தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷீரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடை பெறுவதற்காக வந்தார். பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார். மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படி செய்ய கேட்டுக்கொண்டனர். இவற்றையெல்லாம் செவி மடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் ஷீரடியை விட்டு புறப்பட்டார். முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின. ஆனால் சாவுல் விஹீர் கிராமத்தை தாண்டியதும் எதிரே ஒரு சைக்கிள் வந்தது. இதனை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின. குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை
கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார். உடனேயே அவர் விடுவிக்கப்பட்டார். என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காங் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று. இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா. பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும், அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர். பிச்சை எடுப்பதன் தேவை. பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம். பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தனது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை அவர் ஏன் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும். இக்கேள்வி 2 நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடை இருக்கப்படலாம். 1. பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார்? வம்சாபிவிருத்தி, செல்வம், புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையோர் ஆவார் என்று நமது சாஸ்திரங்கள் பகருகின்றன. இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது. அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது. சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல, வானப்பிரஸ்தரும் அல்ல. அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி, அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவி ஆவார். இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும், தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும். எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. 2. மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பாஞ்சூனா 5 பாவங்களும் அவைகளின் பிராயச்சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லறத்தார் 5 செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது கண்டனி பொடியாக்குதல், பேஷனி அரைத்தல், புதக்கும்பி பானைகளை கழுவுதல், மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல், சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல். இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொல்வதற்கு ஏதுவாகிறது. இவ்வாறாக இல்லறத்தவர்கள் ஓரளவு பாவங்களை செய்தவர்கள் ஆகிறார்கள். இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் 5 வகையான தியாகங்களை செய்ய பகர்கின்றன. 1. பிரம்ம யக்ஞம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல், வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம். 2. பித்ரு யக்ஞம், மூதாதையர்களுக்கு சமர்ப்பணம். 3. தேவ யக்ஞம், தேவர்களுக்கு சமர்ப்பித்தல். 4. பூத யக்ஞம், ஜந்துக்களுக்கு சமர்ப்பணம். 5. மனுஷ்ய அதித்தி யக்ஞம், மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல். சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும். பாபா வீட்டிற்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தார்க்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார். பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள். பக்தர்களின் அனுபவங்கள். இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ஓர் இலை, மலர், பழம் அன்றி நீர் இவற்றை பக்தியுடன் எவனொருவன் எனக்கு சமர்ப்பிக்கிறானோ அந்த உள்ள தூய்மையுடைய மனிதனின் பக்தி மிகு காணிக்கையானது, என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். சாய்பாபாவின் விஷயத்தில் ஓர் பக்தர் உண்மையிலேயே ஏதாவது சமர்ப்பிக்க விரும்பி இருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்து விட்டார் எனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அதை அளிக்கச் செய்து அதையே ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். இது போன்ற சில நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தர்கட் குடும்பம், தந்தையும் மகனும். முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹேப் தர்கட் சாய் பாபாவின் ஓர் உறுதியான பக்தர் ஆவார். அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிணையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர். ஒருமுறை
திருமதி தர்கட்டும் அவர்களது மகன் தர்கட்டும் மே மாத விடுமுறைக்கு சீரடிக்கு போவது என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மகன் போக விரும்பவில்லை. காரணம், அவன் பாந்த்ரா வீட்டை விட்டு போவானாகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும். ஏனெனில் அவர் தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவராதலால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான். எனினும் தனது மகன் செய்ததை போன்றே அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷீரடிக்கு புறப்பட்டனர். அடுத்த நாள் சனிக்கிழமை திரு தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பாபா, எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன். ஆனால் தயவு செய்து அதை ஒரு இயந்திர கதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார். அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின. தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது. தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜை செய்தறியாத திரு தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறி கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார். அடுத்த நாளான செவ்வாய் அன்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார். மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததை கண்டார். அவர் தனது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேத்தியம் செய்யப்படவில்லை என்று அறிந்தார். பூஜையின் இந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார். இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தனது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து, அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார். பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளுமாறும் வேண்டுமாறு எழுதியிருந்தார். செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்த்ராவில் இது நிகழ்ந்தது. ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷீரடியில் மத்தியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்கட்டை நோக்கி, அம்மா, பாந்த்ராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்ற எண்ணத்துடன் சென்றிருந்தேன். கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன். எப்படியோ உள்ளே நுழைந்து திரு தர்கட் நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன். எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார். அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை. அருகில் இருந்த மகனோ இது ஏதோ தவறு பூஜையில் நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான். பாபா இதை மறுத்தார். எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார். அப்போது ஷீரடியில் நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான். 2 கடிதங்களையும் ஒன்றையொன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது. இது ஓர் அற்புதம் அல்லவா? திருமதி தர்கட். தற்போது திருமதி தர்கட்டின் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். அவள் 3 பொருட்களை சமர்ப்பித்தாள். அதாவது பரீத், தயிருடனும் வாசனை பொருட்களுடன் கலந்த கத்திரிக்காய், காச்சியா, நெய்யினால் வறுக்கப்பட்ட கத்திரிக்காயின் வட்டத்துண்டுகள், பேடா, இனிப்பு கோலா. இவற்றை பாபா எங்கனம் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம். ஒரு முறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்த்ராவை சேர்ந்த திரு ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் சீரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார். பாந்த்ராவில் திருமதி புரந்தரேயிடம் திருமதி தர்கட் சென்று அவளுக்கு 2 கத்திரிக்காய்கள் அளித்து ஷீரடியில் ஒரு கத்திரிக்காயில் பறித்தும் மற்றதில் காசரியாவும் செய்து பாபாவுக்கு அதை பரிமாறும்படியும் கூறியிருந்தார். ஷீரடியை அடைந்த பின்னர் திருமதி புரந்தரே தனது பரீத் கத்தரிக்காய் பதார்த்தத்துடன் மசூதிக்கு சென்ற அதே தருணத்தில்
பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார். பாபா பரீத் மிகவும் ருசியாக இருப்பதை கண்டார். எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காசரியா வேண்டும் என கூறினார். ராதா கிருஷ்ணமாயிக்கு பாபா காசரியாக்கள் வேண்டுகிறார் என்று கூறி அனுப்பப்பட்டது. அது கத்திரிக்காய் சீசன் இல்லையாதலால் அவள் குழப்பமடைந்தாள். கத்திரிக்காயை எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சனை. பரீத்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரிக்கப்பட்டதில் காசரியா பரிமாறும் பணியிலும் திருமதி புரந்தரே ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என அறியப்பட்டது. காசரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் அறிய தலைப்பட்டனர். எங்கும் வியாபித்திருக்கும் அவர் தம் ஞானத்தை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர். 1915 வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பாலாராம் மான்கர் என்பவர் தனது தந்தையின் திவசங்களை எல்லாம் செய்வதற்காக ஷீரடிக்கு செல்ல விரும்பினான். புறப்படுவதற்கு முன்பு திருமதி தர்கட்டை பார்க்க வந்தான். அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று திருமதி தர்கட் நினைத்தாள். வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேறெதையும் அவள் காணவில்லை. பையன் கோவிந்த் மிகவும் துயர் கொண்ட நிலையில் இருந்தான். எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பாபாவை கொடுத்து அனுப்பினாள். பாபா அதனை ஏற்றுக்கொள்வார் என நம்பினாள். கோவிந்த் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டான். ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்துச் செல்ல மறந்துவிட்டான். பாபா பொறுத்திருந்தார். மறுபடியும் மாலையில் சென்ற போதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கையுடன் சென்றான். பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய், எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என கேட்டார். ஒன்றுமில்லை என பதில் வந்தது. மீண்டும் பாபா அவனை கேட்டார். அதே பதில்தான் அளிக்கப்பட்டது. பின்னர் பாபா, நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்று குறிப்பான வினா ஒன்று கேட்டார். உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது. வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக்கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடிப்போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான். கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார். இவ்வாறாக திருமதி தர்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் கீதை என்பது இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது. பாபா எவ்வாறு திருப்தியுடன் முன்பிக்கப்பட்டார்? ஒருமுறை திருமதி தர்கட் ஷீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார். மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குரைக்கத் தொடங்கியது. திருமதி தர்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவையுணர்வோடு அதை கவ்வி அதனை விரைவாக விழுங்கிவிட்டது. பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்தபோது சாய்பாபா அவளிடம், அம்மா, நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணன்கள் யாவும் நிறைவு பெற்றன. இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக. இது உன்னை நன்னிலையில் வைக்கும். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேச மாட்டவே மாட்டேன். என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய். முதலில் பசியாய் இருப்போருக்கு உணவு கொடுத்து பின் நீ உண்ணுவாயாக. இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார். முதலில் அவளால் இதன் பொருளை உணர முடியவில்லை. எனவே அவள், எங்கனம் நான் தங்களுக்கு உணவளித்திருக்க முடியும்? நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். இதற்கு பாபா, அந்த கவர்ச்சிமிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன். நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன் என கூறினார். உணவு வேலைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும். இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் பூனைகள், பன்றிகள், ஈக்கள், பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றானவைகளாகும். நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறேன். என்னை இவ்வனைத்து படைப்புகளிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன். எனவே துவைதத்தையும் வேதத்தையும் ஒழித்து இன்று செய்தது போல எனக்கு சேவை செய் என்று கூறினார். அமிர்தத்தினை நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பனித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது. நீதி.
கடவுளை எல்லா படைப்புகளும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும். உபனிஷதங்கள், கீதை, பாகவதம் இவைகளெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன. இவ்வத்தியாயத்தின் முடிவில் எடுத்துச் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபனிஷத்து போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார். இவ்வாறாக சாய்பாபா உபனிஷத்தின் விரிவுரையாளராக அல்லது குருவாக இருந்து அருளினார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.